வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களே. இந்த மாதம் ஆடி மாதம் என்றாலே மாதத்திலே ஒரு சிறந்த அற்புதமான மாதம் ஆடி மாதம். ஏனென்றால் இயற்கை சேர்த்து வைத்திருந்த அத்தனை கொடை தண்ணீர் அவற்றை பரவலாக பூமிக்கு தருகின்ற மாதம் மிக சிறப்பானது. ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆடி 18க்குடைய சந்திர பகவானானவர் ரிஷப ராசியிலே உச்சம் பெறுகின்ற நிலையிலும் அற்புதமான சூழ்நிலையிலும் உங்களுக்கு அமர்ந்திரு உங்களை செயல்படுத்துவார். பொருளாதார கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை சொல்லி தருவார். நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ப இந்த பலனை அனுசரித்து பாருங்கள், உங்களுக்கு சரியாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களில் ஏற்படுகின்ற பொருளாதார கஷ்டம், அதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், அவைகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி கேட்டால், இருந்தாலும் அவ்வளவு முழுமை பெறாது என்று தான் பதிலாக வரும். ஏனென்று கேட்டால், உங்களுடைய ரிஷபராசிக்குடைய அந்த சுக்கிரன் என்ன செய்வார் என்றால், எல்லாவற்றிலும் தேவையும் தேவையில்லாததையும் இணைத்து தான் அவர் கேட்கின்ற மனோபாவத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய மனசு என்ன செய்யுன்னா, எனக்கு இவ்வளவு வேணும்னு கேட்பீங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் வந்தால் கூட நல்லா இருக்கும்னு அடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது உங்களுக்கு வேணும் என்ற எண்ணம் அடுத்தது வேணும் என்று அதிகப்படுத்துவதனால் உங்களாலேயே உங்களை நிர்ணயிக்க முடியாது. அப்படி நிர்ணயிக்க முடியாதனால் என்ன வேணும் என்ற கேள்விக்கு ஒரே பதில் சொல்ல முடியாத தவிப்பதனால் உங்களுக்கு இந்த காலகட்டமானது, இந்த ஆடி பெருக்கானது உங்களுக்கு நிறைய செலவை வைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு செலவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் வரும். நீங்கள் செலவு செய்யாத இருந்தால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். ஆகையினால் நீங்கள் செய்கின்ற செலவானது அதிகமாக தான் இருக்கும். பொருளாதாரத்தில் மாறுதல் ஏற்படும். உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான நபர் உங்களுக்கு உதவுவாங்க. அப்படிப்பட்ட இந்த நேரம், இந்த ஆடி மாதமானது உங்களுடைய ஜூலை 1 முதல் 17 தேதி வரையும் உள்ள பிறந்தவர்கள் மிக அற்புதமாக தங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்வீர்கள். புது புது விஷயங்களில் உங்களுடைய எண்ணங்களை எடுத்து செல்வீர்கள். புதிய முயற்சியும் புதிய பயிற்சியும் புதிய நோக்கத்தில் செல்கின்ற ஆற்றலும் உங்களுக்குள் இருக்கும். நீங்கள் இதுவரை போட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி, அது தாமதப்பட்டிருந்தாலும் சரி, அது இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக எடுத்து செல்லும். ஏனென்றால் சனி பகவானும் அந்த புதன் பகவானும் இருவரும் சேர்ந்து அந்த இடத்தை பயணிக்கப் போகிறார்கள் சூரியனோடு. அப்பொழுது புதனும் அதில் சந்திக்கப் போவதனால் உங்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் கையெழுத்து போடுகின்ற நிலை, நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், அதிக யோசனை, ஒரு டாக்குமெண்ட்டில் போய் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட் சம்பந்தமாக விஷயங்கள் பேசுவது, உங்களுடைய முயற்சியானது, உங்களுடைய அடுத்தவருடைய தொடர்பு கொள்ளும் முறை, இவைகளெல்லாம் உங்களுடைய காலங்கள் இப்பொழுது செல்லும். நீங்கள் செல்லுகின்ற இந்த நேரத்தில் நான் எதை எப்படி செய்வது என்ற ஒரு சிறு அச்சத்தில் இருப்பீர்கள். அந்த அச்சத்திற்கு காரணம் சனி பகவானுடைய 3ஆம் பார்வையாக பார்க்கிறது. செவ்வாயோடு கலந்த அந்த பார்வையானது உங்களுக்கு சிறு அச்சத்தை கொடுக்கும். ஆனால் நடக்குமா என்று கேட்டீர்கள் என்றால், நடக்கும், கால தாமதமாக நடக்கும் என்று தான் அதற்கு பதிலாக வரும். நீங்கள் உங்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பிறரை சற்று அவர்களை சிறுமைப்படுத்தாதிருந்தால் அதே உங்களுக்கு உயர்வை தரும். பிறரை அலட்சியப்படுத்தாமலும் பிறருடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கவனமும் உங்களுடைய வாழ்க்கை பயணமும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார கஷ்டங்கள் வராது. பொருளாதாரம் என்பதே உங்களுக்கு முக்கியத்துவமாக வாழ்வீர்கள். அன்பு, பாசம், உங்களுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவீங்க. ஆனால் அந்த செலவு பண்ணுறத ஒரு முறையோடு செலவு பண்ணுவீங்க. அந்த முறையோடு செலவு பண்ணுற நேரத்திற்கு ஏற்றால் போல் இப்பொழுது கிரக நிலை ஒன்றுக்கொன்று, சூரியன் அந்த புதனோடு சேர்ந்து புதாத்திய யோகம் பெற்றிருந்தாலும் கூட 4ல் இருக்கிற ராகுவும், அந்த 4ல் ராகுவின் பார்வையும் கேதுவும் சேருவது சற்று உங்களுடைய மனதை பாதிப்பு அடைகிறது மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற கேது பகவான் என்ன செய்வார்னா, ஒரு முடிவு சொல்ல முடியாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கும். அங்கே இருக்கிற செவ்வாயானது உங்களுடைய
10, 11ஆம் பாவத்தை பார்ப்பதனால் 12ஆம் அதிபதியாக இருப்பதனால் நீங்கள் சற்று எந்த ஒரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு கோவில் கட்டுவதோ இல்லை கோவிலுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தருவதோ இல்லை வீடு கட்டுவதற்கான மனைக்கான பொருள்கள் வாங்கி வீட்டில் போடுவதோ இந்த காரியங்கள்லாம் செய்யலாம். மனை சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம். அதுக்கு கல் வாங்கி போடுறது, காலவா கல் வாங்கி போடுறது, இது மாதிரி செலவுகள்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுடைய செலவு ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக அமைஞ்சிருக்கும். சில பேர் வீடு கட்டுவதற்கெல்லாம் முயற்சி செய்வீங்க. உங்களுடைய பயணத்தில் சில பேர் இடம் விட்டு இடம் மாதிரி வீடு தங்குவதற்கான இடம் கேட்பீங்க. இல்லை வாங்கி போட்ட இடத்தோடைய அந்த இடத்த ஒரு டாக்குமெண்ட் விஷயமாக மாற்றி வேறொரு விஷயத்தில் உங்களை சரி பண்ணலாம் என்று நினைப்பீங்க. அப்படிப்பட்ட நிலையில் கூட உங்களுடைய கவனமானது சற்று தாமதப்படும், சங்கடப்படும். சனியின் பார்வையும் செவ்வாய் பார்வையும், ஏனென்றால் செவ்வாய் போய் அதை 8ஆம் பார்வையாக சனியை பார்த்து உங்களுக்கு காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்களை தடைப்பட்டு உங்களுடைய வம்பு வழக்குகளில் கொண்டு போய் விடுறது மாதிரி இருக்கும். ஆகையினால்தான் நீங்கள் மிகவும் கவனமாக இருங்க. உங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் கூட உங்களுக்கு என்ன செய்வார் என்றால், பாதுகாப்பாக எடுத்து சென்றாலும் கூட மிகவும் நீங்கள் அவசரப்பட்டு போய் அதையும் மிஞ்சுவது போல் இருப்பதனால் உங்களை அறியாமலே நீங்கள் தவறுக்கு ஆளாகி விடுவீர்கள். ஆகையினால் ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆடி மாதம் மிக மிக அற்புதமான மாதம். கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்தாலே ஆக வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்தாக வேண்டும். பட்டு உடைகள் உடுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் வெளியில் போய் எது செஞ்சாலும் சரி, உங்கள் வீட்டில் அது பட்டு உடை உடுத்தி நீங்கள் லட்சுமி கடாட்சமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை அளவுக்கு மீறி செலவு பண்ணுவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்காக செலவு செய்யுங்கள். உங்களை எப்பொழுதுமே மிக சிறப்பாக வைத்து கொள்வதற்கு சரியான நேரமாக இருப்பதனால் நீங்கள் உங்களை கவனித்தால் நீங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களோடு பலவிதமாக நாங்கள் பல மொழிகளிலும் நாங்கள் பல நாட்டவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையின் தரத்தை செம்மையாக எடுத்து செல்கிறோம். இது புதிய நபர்கள் எல்லாம் பலவிதமான அனுபவ கஷ்டங்களை கூறும்போது அந்த கஷ்டத்தில் விடுபடுவதற்கான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள இசை, உங்களுக்கு உள்ள எந்த கிரகம் சரியில்லையோ அதற்கு உள்ள ஒரு மந்திர உச்சாடனம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து சிறப்பான வழியில் எடுத்து செல்கின்றோம். அதற்கு உங்களுடைய தேவையை பொறுத்து எங்களுடன் அணுகினால் நாங்கள் அதை சிறப்பாக செய்து தருகிறோம். அதற்கான எண்ணானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த 7 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ, 11 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்தால் சிறந்த அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள், திறமைசாலிகள், அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இவர்களிடம் திறமை இருக்குது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த எண்ணோடு காண்டாக்ட் பண்ணி அவர்களை பற்றிய விவரங்கள் தாருங்கள். அவர்களுடைய ஃபோட்டோ, அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவர்கள் இருக்கும் திறமைகளை எழுதுங்கள். நாங்கள் இன்டர்வியூக்கு அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை நாங்கள் எங்களுடைய நடக்கப்போகிற புதிய நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையும் கலந்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறப்படைய வேண்டும். புதிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நியூ ஜென்ரேஷனுடைய மனித நோக்கமானது, அறிவியல் நோக்கமானது சிறப்பு பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் உங்களுடைய முயற்சியில் எங்களுடைய எண்களில் காண்டாக்ட் செய்வதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.